அப்போ தான் ஒரு நாள் திடீர்னு என் அம்மாவுக்கு உடம்புக்கு முடியாமல் போயிடுச்சு. அப்போ தான் ஹாஸ்பிட்டலில் அம்மாவை காப்பாற்றணுன்னா ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவாகும்னு சொன்னாங்க. பணத்துக்காக எனக்கு தெரிஞ்சவங்க எல்லார்கிட்டையும் கேட்டு பார்த்தேன். எங்கேயுமே பணம் கிடைக்கல. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த ஆப்ரேஷன் பண்ண முடியாமல் போயிடுச்சு. என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. என் அம்மா என்னை தனியாக தவிக்க விட்டு போயிட்டாங்க. என் அம்மா இல்லாத இந்த உலகம் எனக்கு வெறுமையாக இருந்துச்சு. நான் ஒரு அனாதைன்னு உணர்ந்தேன். வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு பிடிப்புமே இல்லை. அதனால தான் சாகலான முடிவெடுத்தேன். அழாதீங்க ப்ளீஸ். எவ்வளோ போராடியும் என் அம்மாவை காப்பாற்ற முடியல. ப்ளீஸ் அழாதீங்க ப்ளீஸ். என் அம்மாவே என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் இருந்து என்ன பண்ண போகிறேன்? அழாதீங்க ப்ளீஸ். என் ஃப்ரெண்டை நான் இங்கே தான் வர சொல்லியிருந்தேன். எந்த பக்கமாக வரான்னு தான் தெரியல. எப்படியும் இந்த பக்கமாக தான் வருவான்னு நினைக்கிறேன். நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். சரி, அப்படி உட்காருங்க. இதை பிடிங்க. அவன் தான் வரான். இவன் தாங்க என் ஃப்ரெண்டு. கொடுங்க. ஐயா, இந்தாங்க உங்கள் பணம். சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பாருங்க ஐயா, நல்லா பாருங்க. தம்பி ரொம்ப நன்றிப்பா. என் பணத்தை மீட்டு கொடுத்து என் பேத்தி உயிரை காப்பாத்திட்டப்பா. ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. நீ எந்த குறையும் இல்லாம நல்லா இருக்கணும்ப்பா. நன்றிங்க ஐயா. அந்த ஆண்டவன் புண்ணியத்துல நீங்க 2 பேரும் புள்ளக்குட்டியோட சந்தோஷமா இருக்கணும்ப்பா. முதல்ல இந்த பணத்தை கொண்டு போய் உங்க பேத்தியோட ஆபரேஷனை பாருங்க. சரி தம்பி, பாத்துங்க. போயிட்டு வரேன்ப்பா. பாத்து போங்க. டேய், இவன் ஃப்ரெண்டுங்க. ஹலோ. டேய், நீ பெரியவரை கூட்டிட்டு போய் டிராப் பண்ணு. எல்லாமே அப்புறமா சொல்றேன். முதல்ல நீ பெரியவரை கூட்டிட்டு போ. தனியா தானே போங்க. ஜோடியா வந்து நிக்கிறான். நடத்து வரேன்ப்பா. வாங்க. அந்த பெரியவர்கிட்ட ஒருத்தன் பணத்தை திருடிட்டான். பாவம், அவரோட பேத்தி ஆப்ரேஷனுக்கு வச்சிருந்த பணம். நான் தான் அதை ஏன் சிரிக்கிறீங்க? இல்லை, வாழ்க்கையில் எல்லாமே தொலைஞ்சு போச்சு, வாழ்க்கையே வேணான்னு சாக போகிற என்ன பார்த்து அந்த பெரியவர் புள்ள குட்டியோட 100 வருஷம் வாழணும்னு சொன்னார் பாருங்க. அதை நினச்சி தாங்க சிரிச்சிட்டு இருந்தேன். நீங்க சாகணும்னு கடவுள் முடிவு பண்ணிருந்தா என்ன வச்சு உங்க சாவை தடுத்திருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த கடவுளுக்கு என் மேலே கோவம் போல, சாக கூட முடியல. ஏன் அந்த பெரியவர் சொன்ன மாதிரி உங்க லைஃப்ல ஒரு பொண்ணு வந்தா உங்களுக்காக அந்த பொண்ணு பிறந்திருக்கலாம். ஏன் அந்த பொண்ணுக்காக கூட உங்க சாவை தடுத்திருக்கலாம்ல. அந்த ஒரு நிமிஷம் நீங்க வரலனா அவங்களால என் லைஃபே முடிஞ்சிருக்கும். ஆனா இப்போ என் லைஃப் புதுசா ஸ்டார்ட் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதே நம்பிக்கை எனக்கும் இருக்கு. உங்க லைஃப் புதுசா ஸ்டார்ட் ஆகும்னு நான் நம்புறேன். அதையும் பார்க்கலாம். உங்க லைஃப்ல நீங்க இன்னும் நிறைய சக்சஸ் பண்ணுவீங்க. நீங்க பண்ணுவீங்க கண்டிப்பா. எனக்கு நம்பிக்கை இல்லை, நடக்குதான்னு பார்ப்போம். நான் நினைச்சது கண்டிப்பா நடக்கும்.
இத்தனை நாளா கிறுக்க மாதிரி உன் பின்னாடி நான் சுத்திட்டு இருக்கா? யாரு இவன்? உன்னை கொல்றதெல்லாம் எனக்கு ஒரு மேட்டர் கிடையாது, புரியுதா? இவ எனக்கு வேணும். சந்தோஷ், இவ கூட நான் வாழணும். ஏய், உன் அப்பா எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நீ தாண்டி வட்டி. வாடி. சந்தோஷ், கையை விடு. சந்தோஷ், சந்தோஷ், ஏய், ஏய், என்னடி சந்தோஷ் சந்தோஷ்? ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்தவன் உனக்கு முக்கியமா போயிட்டான். ஒரு வருஷமா உன் பின்னாடி சுத்துறேன், வாழ்ந்ததில்ல உன் கண்ணுக்கு. ஒப்பனுக்கு பணம் கொடுத்ததே உனக்காக தாண்டி. இன்னைக்கு என் பிறந்த நாள் முடியட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன் ஒன்ன. எவன்டா அவன் இந்த நேரத்தில்? மச்சான் கால் பண்ணுறான். சொல்லு மச்சான். ஓசிக்குடி, என்ன மச்சான்? எங்கடா இருக்க? வீட்டில். சீக்கிரம் பைக் எடுத்துட்டு வாடா. நீ எந்த இடத்துல நிற்கிற? ஸ்பாட்டை மட்டும் சொல்லு. நான் கனரா பேங்க் ரோட்டில் நடந்து வந்துட்டு இருக்கேன். அதான் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலடா. சரி மச்சான், வந்துடுறேன் ஒரு 5 நிமிஷத்தில். லேட் பண்ணிடாத. என்ன மச்சான் அவ்வளோ அவசரமாக வர சொன்ன? இறங்கடா. நானும் வரட்டா? டேய் டேய் நில்லுடா. வண்டி எடுத்துட்டு வர சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு போயிட்டான்.